ஹாய் ஹலோ அண்ட் எவ்ரிவன். நம்ம என்ன பார்க்க போறோம்னா மல்டிபிள் கம்பெனி எப்படி கிரியேட் பண்றது தான் பார்க்க போறோம். அதை பத்தி தான் சொல்லித் தர போறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுன்னா, உங்க ஹோம் ஸ்கிரீன் இருக்குல்ல, அதுக்கு போயிட்டு ஹோம் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. ஹோம் பட்டன் ப்ரெஸ் பண்ணினா என்னென்ன கம்பெனி இருக்கோ அந்த எல்லா கம்பெனி உங்களை பார்க்க முடியும். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, புதுசா இன்னொரு கம்பெனி கிரியேட் பண்ண போறேன். இன்னொரு கம்பெனி நம்ம என்ன கொடுக்க போறேன் அப்படின்னா ஏதோ ஒரு கம்பெனி நேம் கொடுத்துக்கிறேன். நான் எக்ஸாம்பிளுக்கு தான் கொடுக்குறேன். இப்போ என்னன்னா, அன்னை சூப்பர் மார்க்கெட் இருக்குல்ல, அடுத்து நான் ஜெய் சூப்பர் மார்க்கெட்னு வைக்கிறேன். இப்போ இங்கேருந்து டைப் பண்ணி பார்த்தா டைப் ஆகாது எடுத்த உடனே. அது எப்படி டைப் பண்ணணும்னா, கண்ட்ரோல் எம் கொடுத்தா மட்டும் டைப் ஆகும். நான் கொடுத்துட்டு ஜெய் சூப்பர் மார்க்கெட்னு கொடுக்குறேன். MARKET கொடுத்துட்டு இது கம்பெனி நேம். இது கம்பெனி நேம் கொடுத்து என்டர் பண்ணிட்டு ஸ்டேட்டஸ் 1 கொடுத்துருங்க. F1 கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும். ஓகே, ரெண்டு ஒரே இதில் காட்டுது. ஓகே, இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு கம்பெனியை புதுசாக கிரியேட் பண்ணிட்டு F1 கொடுத்து சேவ் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா கம்பெனி அப்டேட் சக்ஸஸ்ஃபுல்னு உங்களுக்கு வந்துருச்சு. அடுத்து என்ன பண்ண போனோம் அப்படின்னா அந்த கம்பெனி நம்ம அந்த கம்பெனி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அது எப்படி பார்க்கணும்னா இப்போ நான் இப்போ இருக்கோம்ல, இப்போ ஹோம் பட்டன் கொடுக்குறீங்கல்ல, கொடுத்துட்டு இப்போ என்ட்ரு அதில் வச்சு கொடுத்தீங்கன்னா அந்த கம்பெனி ஓப்பன் ஆகும். இங்க பாத்தீங்கன்னா ஜெய் சூப்பர் மார்க்கெட் வந்துருச்சா. இப்போ அந்த கம்பெனி என்டர் பண்ணிட்டு இப்போ அந்த கம்பெனி உள்ளதா இருக்கும். இப்போ என்ன பண்ண போறோம்னா, புதுசா கம்பெனி கிரியேட் பண்ணோம்ல, அதில் ப்ராடக்ட் போய் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் எம்டியா தான் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சப்ளையர் எம்டியா தான் இருப்பாங்க, கஸ்டமரும் எம்டியா தான் இருப்பாங்க. இப்போ நமக்கு இது மூணுமே எனக்கு ஏற்கனவே ஒரு கம்பெனி பிரான்ச் இருக்குல்ல, அதுல இருக்க அதே இது இங்க வேணும். ஐட்டம் மாஸ்டர் அதே வேணும், அங்க இருக்க கஸ்டமர் இங்க லிஸ்ட் வேணும், சப்ளையர் லிஸ்ட் வேணும் அப்படின்னு என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுல போய் காமன் ஐட்டம் காமன் கம்பெனி ஒன்று கொடுக்குற மாதிரி இருக்கும் செட்டிங்ஸு. அது மட்டும் எப்படி கொடுக்குறது உங்களுக்கு சொல்றேன். அது திருப்பி என்ன பண்ணணும்னா, ஹோம் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு அன்னை சூப்பர் மார்க்கெட் உள்ள போயிடுங்க. அன்னை சூப்பர் மார்க்கெட் போயிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் இருக்குல்ல, ப்ராடக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி செட்டிங்ஸ் போனீங்கன்னா காமன் கம்பெனி இருக்குல்ல, இதை ஆன் பண்ணி சேவ் கொடுத்துக்கோங்க. இதை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா இங்க ஐட்டம் மாஸ்டர்ல என்னெல்லாம் கிரியேட் பண்ணிருக்கீங்களோ எல்லாமே அந்த இன்னொரு கம்பெனி இருக்குல்ல அதுலயும் கிரியேட் ஆயிடும். இதுல பாத்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷனும் இருக்கு. இங்க கீழே பாத்தீங்கன்னா காமன் கம்பெனி டிஃபரன்ஸ் ஸ்டாக், அதாவது கம்பெனில இந்த இது ஐட்டம்ஸ் மட்டும் இதே ஐட்டம்ஸ் அங்க இருக்கும். ஆனா அது ஸ்டாக் மட்டும் டிஃபரன்ஸா இருக்கும். அங்க ஸ்டாக் இலக்கின ஸ்டாக் அங்க வராது, ஸ்டாக் மட்டும் டிஃபரெண்டா இருக்கும். உங்களுக்கு காமன் கம்பெனி வேணா இதே வச்சு ஆன் பண்ணிக்கோங்க. இல்ல எனக்கு காமன் கம்பெனி வேணும் அதே ஸ்டாக் வேணும் அப்படின்னா இதை மட்டும் ஆஃப் பண்ணிக்கோங்க ஆன்ல இருந்துச்சுன்னா. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஐட்டம் மாஸ்டருக்கு மட்டும் பார்த்துட்டோம். அடுத்து இதே மாதிரி எனக்கு சப்ளையருக்கும் வேணும் கஸ்டமருக்கும் வேணும்னு சொல்றோம்ல, அதுக்கு போய் ஆன் பண்ற மாதிரி இருக்கும். என்ன ஆன் பண்ணா, இதுலயும் செட்டிங்ஸ் போறீங்க. செட்டிங்ஸ் போயிட்டு சப்ளையர் காமன் ஆல் கம்பெனி இருக்குல்ல, அதாவது நீங்க எத்தனை கம்பெனி வச்சிருந்தாலும் இந்த சப்ளையர் காமனா இருப்பாங்க. இதை ஆன் பண்ணி சேவ் கொடுத்துக்கோங்க. இதேதான் சேம் இதேதான். இப்ப கஸ்டமரும் உங்களுக்கு காமனா வேணும் அப்படின்னா இதுலயும் செட்டிங்ஸ் போய் ஆன் பண்ற மாதிரி இருக்கும். செட்டிங்ஸ் பாத்தீங்கன்னா காமன் கஸ்டமர் ஆல் கம்பெனி இருக்குல்ல, அதை ஆன் பண்ணி சேவ் கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ அந்த கம்பெனி உள்ள போயிட்டு புதுசாக கிரியேட் பண்ணாத அந்த கம்பெனில போயிட்டு எல்லாமே காமனா இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அந்த கம்பெனியில் வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் ஏதாவது வந்துருச்சான்னு பார்ப்போம். ப்ராடக்ட் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஓகே, எல்லா ப்ராடக்ட்டும் வந்துருச்சு. அங்கே என்ன ப்ராடக்ட் இருக்கோ அதே ப்ராடக்ட் நமக்கு இங்கேயே வந்துருச்சு. அடுத்து என்ன பார்க்கலாம்னா, சப்ளையர் கஸ்டமர் ரெண்டு பேரும் வந்துட்டாங்கன்னு பார்க்கலாம். ஓகே, சப்ளையர் செட்டிங்ஸ் சேவ் பண்ணாலும் தெரியல.
ஓகே, நான் வந்து லாக் அவுட் பண்ணிக்கிறேன். ஏன்னா கம்பெனி காம்பவுண்ட் கொடுத்துட்டேன், இன்னும் வரல. லாக் அவுட் பண்ணி லாகின் செக் பண்ணிக்கலாம். ஓகே, கஸ்டமர் இது வந்து அன்னையா? இப்போ வந்து அன்னை வேணாம், நான் பார்க்க வந்து ஜெய் தான் பார்க்கணும். ஹோம் ஸ்க்ரீனில் கொடுத்து ஜெயில போய் பார்க்கலாம். கஸ்டமர், ஓகே, கஸ்டமர் வந்துருச்சு, சப்ளை 2 பேரும் வந்துட்டாங்க. அது என்ன பண்ணோம்னா வந்து செட்டிங்ஸ்ல போயிட்டு நான் சொன்ன மாதிரியே தான் இதுலயும் வந்து காமன் சப்ளையர் கொடுக்கணும். அதுல போனீங்கன்னா வந்து காமன் கஸ்டமர் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்படிதான் வந்து எத்தனை கம்பெனி வச்சிருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம்னா காமன் ஐட்டம், காமன் ப்ராடக்ட் கொடுப்போம், காமன் சப்ளையர், காமன் கஸ்டமர் கொடுப்போம். அதே மாதிரி மல்டிபிள் கம்பெனி எப்படி கிரியேட் பண்ணுவோம் சொல்லி காட்டிட்டேன். தேங்க்யூ.